சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் பர்னிச்சர். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல. அது வெளிய பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டிசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். பராசக்தி படம் ட்ரெய்லர் வந்து அதிகமா ஜனநாயகனை விட அதிகமா இருக்குன்றத வந்து சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே சார் எவ்வளவு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்னு தெரியல. நான் அவர்கிட்ட சொல்கிறது, தயவு செய்து சாரோட போட்டி போகிறதாகவோ இன்டர்னலாக கூட நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அந்த அவையடக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து மனதால் வெளிப்படுத்துங்க. ஒருவேளை வெறும் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்திருந்ததுன்னா அது உங்களை மிஸ்ஃபயர் பண்ணிடும். ஏன் வந்து ஒரு ரீமேக் படத்தை பண்ணணும்? இவர் எப்படி இந்த மூவியை செலக்ட் பண்ணார்னா, அவரே வந்து எஸ்கேக்கான துப்பாக்கி கொடுக்குற அந்த ரெஃபரன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, பட் ஹீ டிட். அது யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் விஜய் சார்? அண்ட் விஜய் சார் அதை பற்றி என்ன நினைக்கிறார்? ஜனங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். இது ஒரு பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் இப்படியே கேப்பாகவே இருக்கும். நீங்கள் பார்த்து நாங்கள் அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணுறதாகட்டும், இன்றைக்கி வரைக்கும் அஜித் சார் கூட அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு பாருங்க. ஒரு போட்டியாளனாக அவர் இன்றைக்கி அவர் பார்த்துக்க மாட்டார். அஜித் சாருடைய கிரேட் வெல்விஷர் யார் அப்படின்னா, மேபி மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது நம்பர் 1 விஜய் சார். அப்படி தான் அஜித் சார் நினைப்பாரோ என்னமோ. அதான் விஜய் சாருக்கு அஜித் சார் இந்த கடவுள் நிலையில் வச்சுக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்கிற எந்த ஹீரோக்கும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்பர் 1 பிளேஸுக்கு யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ அஜித் சார் அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு கண்டினியூ ஆவார். நிறைய பேர் திருக்குறளை பற்றி பேசிட்டு திருக்குறளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குவாங்க. இவர் அப்படி இல்லை. ஹீ இஸ் நாட் அ பிராண்ட் ஆஃப் சம்மொன்னு. ஆனால் எல்லாத்துடைய பிராண்டையும் அப்சர்வ் பண்ணி அதை பயன்படுத்துகிறார். ஒரு டிவிக்கே ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்காரு ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எக்ஸலன்ட். பராசக்தி படம் ட்ரெய்லர் வந்து அதிகமா ஜனநாயகனை விட அதிகமா இருக்குன்றத வந்து சர்க்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எஸ்கே அவர்கள் பேசும்போதுமே வந்து சொன்னாரு, எங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயமே கிடையாது, நாங்க வந்து வியர் அந்த ஒரு ஹெல்தியான ஒரு இது எங்களுக்கு இருக்கு, ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருக்குன்ற மாதிரி. விஜய் அவர்கள் இதை எப்படி பாக்குறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து யாரையுமே போட்டியாகவோ கோபமாகவோ அணுகிறது இல்லை. அவருடைய பாடி லாங்குவேஜை யாருமே காப்பி பண்ண முடியாது. கடவுள் அவருக்கு கொடுத்த ஒரு பரிசு. கிரிக்கெட் பிளேயர் மாதிரி ஒரு ஸ்ட்ரோக்ஸ் ஒருத்தரால் மட்டும்தான் ஆட முடியும். இந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து நம்ம தோனி ஆடுவார், அது வந்து சச்சின் டெண்டுல்கரால் கூட ஆட முடியாது. விவிஎஸ் லக்ஷ்மண் வந்து ஒரு ஆண்ட்ரே ஆடுவார், நம்ம ஷேன் வார்னர், அது யாரும் ஆட முடியாது. அது மாதிரி யாருமே விஜய் சாராக மாற முடியாது. அது வந்து எஸ்கே கண்டிப்பாக தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே சார் எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான்னு தெரியல. நான் அவர்கிட்ட சொல்கிறது, தயவு செய்து சாரோட போட்டி போகிறதாகவோ இன்டர்னலாக கூட நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் எத்தனை வியூஸ் போயிருக்குது, அதை ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் நடந்திருக்கலாம். என்ன நடந்திருந்தாலும் அந்த அவையடக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அவையடக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துறது வந்து மனதால் வெளிப்படுத்துங்க. ஒருவேளை வெறும் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்திருந்ததுன்னா அது உங்களை மிஸ்ஃபயர் பண்ணிடும். உங்கள் மனதில் நான் சொல்கிறேன், ஒரு எம்ஜிஆரை அந்த காலகட்டத்தில் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஒரு ரஜினிகாந்தை 90s 80s யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் 2000, 2010, 2020 விஜய் சார். ஸோ இந்த 2 படமும் ஒரே ஈக்குவல் பிளாட்ஃபார்மில் வச்சு தயவுசெய்து பார்க்காதீங்க. ஒரே நாளில் ரிலீஸ் ஆகலாம், எல்லோரும் 2 கண்ணில் தான் பார்க்கணும்லாம் சொல்லலாம். இந்த படம் விஜய் சாருடைய கடைசி படம். இதற்கு போட்டி பராசக்தியை நினச்சிட்டா நான் சொல்கிறேன், அந்த பராசக்தியில் ஆரம்பித்த உலகம் இந்த பராசக்தியில் தவறாக முடிஞ்சிடும். 1952 ஒரு பராசக்தி வந்துச்சு, அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல் வந்துச்சு. அதில் இந்த பராசக்தியை ஜனநாயகனுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு சிவகார்த்திகேயன் தவறாக பயன்படுறாரு அப்படின்னு ஏதாச்சும் இருந்ததுன்னா, அதுக்கு சிவகார்த்திகேயன் சார் சொன்னது வந்து மனதார சொல்லியிருந்தாருன்னா இட்ஸ் ரியலி வெரி குட் எக்ஸ்கியூஸ். தப்பே இல்லை. ஏன்னா விஜய் சாருங்கிறது ஒரு பெரிய சன்லைட் மாதிரி. எவ்வளவு பவர்ஃபுல் லைட் அடிச்சு அதை நீங்கள் குறைக்க முடியும்? எஸ்கே சார் வந்து இன்னொரு சன்னாக மாற முடியாது, வேணால் மூணாக மாறிக்கலாம். மூன் கேன் ரிசீவ் லைட் ஃப்ரம் சன், இட் கேன் ரிஃப்ளெக்ட் இன் த நைட் ஹவர்ஸ். இவ்வளோதான். நான் எஸ்கே சாரையும் வரையும் மூணுன்னு சொன்னால் தான் என்னால் பார்க்க முடியும். ஆக்சுவலி விஜய் சார் எதுக்குமே அடிக்க மாட்டார். ஸோ இதை பற்றி அவர் நான் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். ஒரு ஃபில்ம் ஒன்று எடுத்து ஒரு படம் ஒரு ஃபெயிலியர் ஆகிடுது 10 இயர்ஸுக்கு முன்னால். அப்போ அந்த டைரக்டர் ஃபீல் பண்ணாராம், இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, நான் எதிர்பார்த்த அளவுக்கு போகலேன்னு. சார் சொன்னாரா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு போயிருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிருக்கு, இந்த படத்தை விட எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு காஸ்ட்லினாராம். என்ன மனிதர் பாருங்கள்.
ஒரு டைரக்டர் தன்னை ஒத்துக்கிறாரு, நான் சரியாக பண்ணல, இன்னோட நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், சாரி சார், உங்கள் கால் ஷீட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, ஐ எம் வேல்யூயிங் யுவர் ரிலேஷன்ஷிப் தேன் திஸ் ஃபில்ம். இதுதான் விஜய் சார். ஸோ எஸ்கே சார் இதெல்லாம் இவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். ஆக்சுவலி ஹி ஹேஸ் டு கோ ஆன் ஹிஸ் ஓன் வே. அண்ட் இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்டது தான், ஏன் வந்து ஒரு ரீமேக் படத்தை பண்ணணும், ஏன் வந்து ஒன் லாஸ்ட் ஃபிலிம் வந்து எங்களுக்கு ஏன் அந்த ஃபுல் ஆன் விஜய் சாரோட மட்டுமே இருக்கலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் அவரோட மைண்ட் செட் அது என்னவா இருந்தது? ஏன்னா லாஸ்ட் மூவி இஃப் இஸ் டேக்கிங் சச் அ பிக் டெசிஷன், எந்த டிரெக்டருங்கிறதே வந்து ரொம்ப நாள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சூஸ் பண்ணி ஒரு மூவி சூஸ் பண்ணுறாரு, ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறாருன்னா நிறைய பேர் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் டீகோட் மாதிரி பண்ணுறாங்க. இல்லை இது வந்து நல்லா தான் இருக்கும், இது வந்து இந்த ரீமேக்காக இருந்தாலும் இவரோட இதில் வேற மாதிரி இருக்கும்னு. பட் வாட் வாஸ் விஜய் சார்ஸ் தாட்? நான் சொல்லட்டுங்களா, விஜய் சார் என்ன யோசிக்கிறாருங்கிறத அவருக்கு சமமாக யாருனாலும் யோசிக்க முடியாது. அவர் ஒரு மூவியை ஒன்று செலக்ட் பண்ணுறாரு, அவர் அதுக்கான ஒரு டைரக்டரை செலக்ட் பண்ணுறாரு, ஒரு ஐடியா வருது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் ஒரு கிரேட்டஸ்ட் டைமில் அவருடைய ஒரு அரசியலுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இதை அவர் செலக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் அர்த்தம் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ பார்த்தோம், அந்த ட்ரெய்லர் அல்லது 2.5 நிமிஷம் நினைக்கிறேன். என்ன மாதிரி கண்டென்ட், எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படிங்கலாம் முக்கியம் இல்லை, பட் த கண்டென்ட் ஹி கிவன். ஏன்டா நீங்களாம் ஆட்சி செய்யலான்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தா நீங்களே கொலையும் பண்ணீங்களாடா அப்படின்னு சவுக்கடிச்சு அடிக்கிற மாதிரி அந்த சீன் ஆகட்டும், நீ திரும்பி போயிருங்கிற பொழுது நான் திரும்பி போகிறதுக்கு நான் வரல அப்படிங்கிற சீன் ஆகட்டும், இதெல்லாம் எப்போ ஷூட் செய்யப்பட்டுச்சு? மேபி ஜூனுக்கு முன்னால் இல்லையா, 2024 ஜூனுக்கு முன்னால். நம்மளுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆகிறது ஜனவரி, எலெக்ஷன் வர்றது இந்த வருஷம் மிடில். அப்போ அந்த மீனிங் பாருங்கள், அவர் மைண்டில் அப்போவே தோணியிருக்குது. அவருடைய மனதில் 2023 24லேயே 25ல் என்ன மாதிரி போகும், 26ல் என்ன மாதிரி போகும்னு தோணுது. 25ல் இந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிச்சு, மேபி பிப்ரவரியிலலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்ன மாதிரி 2 வருடங்களுக்கு முன்னாலேயே என்ன மாதிரி ஒரு சோசியல் லைஃப் இருக்கும் 2026 எலெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சு அப்போவே கஸ் பண்ணி கொண்டுட்டு வர்றார். இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு நம் நாடுன்னு ஒரு மூவி வந்துச்சு, உலகம் சுற்று வாழ்வுன்னு ஒரு மூவி வந்துச்சு. இந்த 2 மூவி தான் அவரை 77ல் சிஎம் ஆச்சு. ஆமாம், இட்ஸ் நாட் ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூவி. ஆனால் அந்த மூவியே அவரை சிஎம் ஆக்கிடுச்சு 77ல். அப்போ இந்த மூவி இவர் மாதிரி ஜீனியஸ் எடுக்கிற மூவி. நான் திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து இவருடைய படத்தில் மியூசிஷியன் அனிருத் சார் இருப்பார், இது மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் நான் தப்பாக சொல்லலை, அனிருத் சார் வந்து கிரேட் பாய், நல்லா பண்ணுறாரு. இவர் 10 டைம்ஸ் அனிருத் இன் மியூசிக் யார் நம்ம சார். ஆனால் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஒர்க்லோடு வேண்டாம், மியூசிக் பாட்டை நீ பார்த்துக்க, டைரக்ஷன் பாட்டை நீ பார்த்துக்க, இந்த பாட்டை நீ பார்த்துக்க. ஆனால் ஒரு இடத்துல நாம் வந்து மியூசிக்கை கரெக்ட் பண்ண இவனால் பண்ண முடியும், எடிட்டிங் கரெக்ட் பண்ணால் இவனால் பண்ண முடியும், எந்த இடத்துல வேணாலும் கால் வைக்க தெரிந்த ஒரு மனிதர். ஸோ அப்போ இவருடைய செலெக்ஷன் எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். இவர் எப்படி இந்த மூவியை செலக்ட் பண்ணார்னா பியூட்டிஃபுல் சாய்ஸ்ன்னு எனக்கு தோணும். பீட் அவர் கம்பேர் டு எம்ஜிஆர் அவர்கள் அண்ட் விஜயகாந்த் சார் அவர்கள், இவங்களெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி அவங்கள போடுறாங்கல்ல, இல்லைனா கம்பேரிசன் பண்ணி ஒரு விஷயம் வருது, இல்லைனா ஆப்போசிட் பார்ட்டி எந்த பார்ட்டியாகட்டும் எல்லாரோட லீடர்ஸை பற்றியும் இவர் இந்த ஒரு கம்பேர் பண்ணுறாங்கல்ல, ஒரு மீம்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பொது மேடையிலையோ வேற ஒரு பார்ட்டி பேசுறதுலையோ, அதை அவர் எப்படி எடுத்துக்கிறாரு? லைக் இப்போ விஜயகாந்த் சார்லாம் அவருக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். அவங்களோட ஈவன் இதெல்லாம் கூட பார்த்தோம், மறைந்தப்போ கூட பார்த்தோம். ஸோ அவர் அதை எப்படி எடுத்துக்கிறாரு? இல்லை அதை வந்து அவர் ஒரு பூஸ்டாக எடுத்துக்கிறாரா, இல்லை வந்து ஹீஸ் a man of himself? இல்லை, அவர் வந்து மிக்சர் ஆஃப் அ கிரேட் கேரக்டர். அவர் மேன் ஆஃப் ஹிம்செல்ஃப், இட்ஸ் another பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஸ்டைல். அவர் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கிறது இல்லை, அது ஒரு ஐடியாலஜி. இன்னொரு ஐடியாலஜி அப்படின்னாங்க, இப்போ விஜயகாந்த் சாருடைய பாடி லாங்குவேஜ் என்னெல்லாம் கிரேட் அதை அப்சர்வ் பண்ணிக்குவார். அவரை பற்றி ப்ரைஸ் பண்ணுற போது நிறைய பேர் திருக்குறளை பற்றி பேசிட்டு திருக்குறளுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குவாங்க. இவர் அப்படி இல்லை. இப்போ எம்ஜிஆர் சார்கிட்ட என்ன எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கிறார். விஜய் சாரோட கம்பேர் பண்ணுற போது, விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணுற போது அதில் இருக்கக்கூடிய நல்ல ஈவெண்ட்ஸை இவர் இன்டேக் பண்ணிக்கிறார். அது மாதிரி எந்த கேரக்டர் என்டி ராமரை பற்றி பேசி பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். ஹீ இஸ் நாட் அ பிராண்ட் ஆஃப் சம்மோனுங்க. ஆனால் எல்லாத்துடைய பிராண்டையும் அப்சர்வ் பண்ணி அதை பயன்படுத்துகிறார். ஸோ இவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அதுதான் சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரி அப்சர்வர், எக்ஸ்ட்ராடினரி ரியாக்டர். இவர் மாதிரி துல்லியமாக வடிகட்டி ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு அறிவை எடுத்து அந்த அறிவை ரியாக்ட் பண்ணுற ஒரு ஆள், ஒரு ஜோதி மாதிரிங்க. ஸோ விஜயகாந்த் சார் பற்றி பேசுகிற பொழுது அவர் மனசார பேசுகிறார்.
அவர் இவருக்கு செய்த ஃபஸ்ட்டு படத்தில் இவர் கொடுத்த வாய்ப்புகள், இவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இவர் கொடுத்துறார். அதாவது விஜயகாந்த் சாருடைய ஒரு மூவி பண்ணுறார், அதன் பிறகு இவர் பிக்கப் ஆகிறார். அதன் பிறகு நிறையா ஹீரோஸ் வந்து இவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சரி, டைரக்டர்ஸ் சான்ஸ் கொடுக்குறாங்க, இவர் இண்டிவிஜுவலாக ரெடியாகி வர்றாரு. அந்த கரிஸ்மேட்டிக் திங்ஸ் இவருக்கே வந்துடுது. இவரே விஜயகாந்த் சாரை தாண்டிடுறாரு. ஆனால் அதை தாண்டின பிறகு கூட தேங்க்ஃபுல்லாக இருக்கார். நீங்கள் பார்த்துனாங்க அடுத்தவங்களை ப்ரைஸ் பண்ணுறதாகட்டும், இன்றைக்கி வரைக்கும் அஜித் சார் கூட அவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு பாருங்க. ஒரு போட்டியாளனாக அவர் என்றைக்கே அவர் பார்த்துக்க மாட்டார். அந்த அன்பு, நட்பு. ஆமா, நிறைய இந்த கான்ஸ்பிரசிலாம் கூட சொல்றாங்க. அஜித் சார் வந்து ரொம்ப மறைமுகமா அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார் இந்த விஷயத்துல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அஜித் சாருடைய கிரேட் வெல்விஷர் யாரு அப்படின்னா, மேபி மை பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் த நம்பர் 1 விஜய் சார். அப்படி தான் அஜித் சார் நினைப்பாரோ என்னமோ. அதான் விஜய் சாருக்கு அஜித் சார் இது ஒரு ரொம்ப ரேர். இது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் சார் இருக்குது. நம்ம தான் அவங்களுக்கு ஃபேன்ஸாக மாறிட்டு ஒன்றுக்கு ஒன்று ஆர்கியூ பண்ணிக்கிற முடியாது. தேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இவ்வளோ ஒரு ஃபேண்டம். ஆனால் அது உண்மைதான், இவ்வளோ பேர் ஒரு மலேசியாவில் நடந்த அந்த விஷயங்கள் இவ்வளோ பேர் போயிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப வியக்கத்தக்கமாக தான் இருந்தது. அந்த கெரியரின் உச்சம் போடுறாங்க, அது எல்லாமே ஆக்சுவலாக ஹீ இஸ் இன் ஹிஸ் பீக். அது யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், அது உண்மைதான். இன் சினிமா ஹீ இஸ் இன் த பீக். ஸோ இதை விட்டுட்டு அவங்க வராங்கன்றப்போ கோட்லலாம் நம்ம பார்த்தோம், அவரே வந்து எஸ்கேக்கான துப்பாக்கி கொடுக்குற அந்த ரெஃபரன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, பட் ஹீ டிட். அந்த மாதிரி அடுத்து இப்போ ஒருத்தவங்க வரப்போறாங்க, அவரோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுமான்னு நீங்க சொன்னீங்க. அவரோட இடத்த பண்ண முடியாது, ஸ்டார்டிங்லேயே எஸ்கே பத்தி பேசுறப்ப சொன்னீங்க. பட் அந்த ஒரு நீங்க சொன்னீங்களா அந்த கரிஸ்மா, அந்த ஒரு கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிக்கிறது, எல்லாருக்குமே ஒரு தன் வீட்டு பையனா நினைக்கிறது, அது யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆஃப்டர் விஜய் சார்? அண்ட் விஜய் சார் அதை பத்தி என்ன நினைக்கிறார்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சாருக்கு அதில் ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு போயிடுவார். யார் ஃபில்ம் வேணாலும் இவர் ரசிச்சுட்டு போயிடுறார். ஜனங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆப்ஷன். இது ஒரு பாயிண்ட். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடம் இப்படியே கேப்பாகவே இருக்கும். குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்காக இருக்குன்னு எனக்கு தோணுது. இவர் மாதிரி ஒரு உண்மையான இந்த முகக்கவர்ச்சி, மனக்கவர்ச்சி 2 பேருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கு ஒரு கணவன் நினச்சா கூட தன் மனைவியை விஜய் படம் பார்க்காதுன்னு சொல்லிட முடியாது. ஒரு அப்பா நினச்சா தன் மகளை நீ விஜய் படம் பார்க்காதுன்னு சொல்லிட முடியாது. அதாவது அந்த அளவுக்கு அந்த நேசிப்பு இருக்குது. நீங்கள் நம்ம கடவுளை காதலிக்கிறது இல்லையா? இப்போ என்னைய வந்து என் ஒய்ஃபு பெருசாக, மகாலட்சுமி பெருசானா எனக்கு மகாலட்சுமி தான் பெருசும்பேன் ஒய்ஃபை பட. நம்ம கடவுள் தானே காதலிக்கிறோம், அதில் எந்த தப்புமே இல்லை. இவர் வந்து அந்த மாதிரி ஒரு கடவுள் நிலையில் வச்சு பார்க்குறாங்க. இந்த கடவுள் நிலையில் வச்சுக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி இருக்கிற எந்த ஹீரோக்கும் அடுத்த 10-20 வருஷத்துக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நம்பர் 1 பிளேஸுக்கு யார் வருவாங்கன்னு கேட்டினாங்க. எனக்கு என்னமோ அஜித் சார் அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு கண்டினியூ ஆவார். அதன் பிறகு மேபி இட் கேன் பி தனுஷா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாருக்குமே விஜய் சார் முகத்துக்கும் மனதுக்கும் கிடைத்த அந்த வாழ்க்கை, இவரை பார்க்குறதுக்கு வந்து அந்த ஜோதி, இவர் முகத்தில் இருக்கிற அந்த ஜோதி பார்க்குறதுக்கு வர்றாங்களேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் திரை உலகத்தில் இன்னொருத்தர் அந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 15-20 வருஷம் ஆகலாம். இப்போது 60s வந்து எம்ஜிஆர் அந்த மாதிரி இருந்தார். அதை பயன்படுத்தி 70s அவர் சிஎம் ஆகிட்டார். 70s 80s பிக்கப் ஆகி 80s 90s பீக்கில் ரஜினிகாந்த் இருந்தார். அன்றைக்கி நினச்சிருந்தா ரஜினிகாந்த் சிஎம் ஆகிருக்கலாங்க 90s. அதே மாதிரி 2000 ஆரம்பித்து 2025 வரைக்கும் நம்ம சார் வந்துட்டார். ஸோ இவர் ஹீ இஸ் த நெக்ஸ்ட் மேன். ஸோ எனக்கு தோணுது இனிமேல் இந்த 10 வருடம் 20 வருடத்தில் இந்த கேப் யோசிச்சு பாருங்க. 60s 70s எங்கே, 80s 90s எங்கே, அதே மாதிரி 2005 to 25 எங்கே? அப்போது ஒரு வேளை எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 25க்கு பிறகு யாராச்சும் புதுசாக வந்து அவங்க ஒரு 15-20 இயர்ஸ் நடித்து ஒரு 40s a hero can come like Vijay sir. So no man in the world to be replaced in Vijay sir's place. Vijay சாரை கடவுளின் பிரதிநிதி மாதிரி தான் இந்த உலகம் பார்க்குது. சினிமா துறையிலையும் சரி, வெளித்துறையும் சரி. இன்னொரு விஜய் சார் வர்றதுக்கு இன்னொரு 20 வருஷத்துக்கு வாய்ப்பு கம்மின்னு தோணும். Everybody wants to know how he is as a person, as a personal being. இப்போ after coming to politics, it's even more important for us to know what he is as a person, so that we can know whether he can be a better leader. So tell us about him. நான் வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமன் பீயிங்கிறத ஃபஸ்ட்டு 2-3 சிட்டிங்ஸ்லேயே நான் அண்டர்ஸ்ட் பண்ணிட்டேன். Okay. Then I become a great well-wisher to him. Beginning being an astrologer, my idea in 2017, after Jayalalitha madam was died, who is the next person to lead this country on a famous mode? We need a charismatic leader. I thought 4 people. One, it is Rajinikanth.
Second, it is Kamal Haasan. They are a pair. From 70s onwards, they are acting in Tamil movies. Another pair is Ajit and then Vijay sir. We can say Vijay sir and Ajit sir. These two pair. So in these four, anyone can be replaced. This we need a face. In Tamil Nadu, it is not like Karnataka or Kerala or North Indian states. They are generally attracted by the charismatic face. இங்க சொல்றீங்க இங்கே தமிழ்நாட்டில் பார்த்துனாங்க ஒரு வகையான கவர்ச்சிக்கு, ஒரு வகையான புகழுக்கு, அழகுக்கு, ஒரு அறிவுக்கு மயங்குவாங்க. இன் 20th century அண்ணாதுரைன்னு ஒருத்தர் வாழ்ந்தார். 67 he is the CM, 69 he was died. அவர் பார்த்தாலே மயங்கிடுவாங்க, அவர் பேசுனாலே மயங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மயக்கத்தை தரக்கூடிய புகழ் படைத்த இன்டலெக்சுவாலிட்டி அது எனக்கு 4 பேர்த்துட்டு இருக்குதுன்னு தோணுச்சு. ஒன் மேன் இஸ் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் பேர், ஒன் டீம். பட் அவங்க மேபி ஏஜ் அண்ட் அட்மாஸ்பியர், ரஜினி சார் இஸ் நாட் அ ஈஸி மேன் டு அப்ரோச் பை த காமன் பீப்புள். அப்புறம் அவருடைய மென்டாலிட்டி அது ஒரு ஆன்மீகம், அடுத்தது தனிமை விரும்பிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் நெக்லெக்டட் ரஜினி சார். தென் இட் வாஸ் கமல்ஹாசன். ஹீ இஸ் ஸோ ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். He can't mingle with the peoples. He can't get others' advice. So generally in politics, he has to get advice. So I thought that general also not that much easy with the flow. அதன் பிறகு தான் தோணுச்சு இது அஜித்தா விஜய் சாரா. ஒன்ஸ் அகேன் விஜய் சாரா அஜித் சாராங்கிற பொழுது விஜய் சார்கிட்ட பழகிட்டே இருக்கேன். பர்டிகுலர் 2020 end onwards, last more than 5 years. Very, very easy man. You can talk to him in hours by hours. He can reply to you with a sentence as an answer, with 4, 5, 6 words maximum. He can observe you beautifully. You can't speak lies in front of him. It is not possible. No man in the country, in the world easily can carry on with him. ஒரு சில டைம் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப வருஷமாக இருக்காங்க பாவம், he can continue. Anybody can do mistakes. He is doing some mistakes. It's okay, applicable, adjustable. அப்படி போயிடுவார். ரொம்ப புரிந்து கொள்றதில்ல, அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ். இஸ் அ ஜீனியஸ். நீங்கள் சொல்கிற விஷயத்த இப்போ நான் ஜென்ரலாகவே விளக்க சொல்கிற ஒரு ஆள். பீங் அஸ்ட்ராலஜர் ஆர் பை மை டெஸ்டினி, ஐ கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் எனிதிங் டு எனி ஃபூல் ஈவன், எனி பிரில்லியன்ட் ஈவன். டாப் டு பாட்டம் என்னால் பேச முடியும். ஆனால் அவர் எப்படின்னா, ஒருத்தரை பேச வச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour பேசின பிறகு சுருக்கமாக அதே விஷயத்த ஹீ கேன் சே இன் 30 seconds. அப்போ என்னுடைய 1 hour ஒர்க்கை அவரால் 30 seconds செய்ய முடியும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, திஸ் மேன் ஹீஸ் நாட் அ ரியலி அன் ஆக்டர் ஒன்லி. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார், இந்தியாவில் நம்பர் 1. உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இட்ஸ் த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன். அவர் மாதிரி wonderful. He can able to do music. We know he is a singer. Singer, great at musician. Anything he can do in music. Extraordinary editor. He can direct also. Nook and corner the movie, he knows everything. Genius. ஆனால் அவர் மைண்டு பாருங்கள், இப்போ கமல்ஹாசன் சார் இருக்காரு, டைரக்ட் பண்ணுறாரு, மற்றவங்களாம் வெவ்வேறு இதில் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுறார். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மட்டுமே நிற்கிறார். ஆனால் நம்ம ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிருவோம், உலகத்தை கவர்ந்துருவோம்னு இது இறங்கலை. He don't enter to this film field as a hero to attract entire the world. அவருடைய பாடி லாங்குவேஜ், மை பாயிண்ட் ஆஃப் வியூ, அவுட் ஆஃப் 100 crore, you can't see another Vijay in your life. So in India, in 145 crore population, only one Vijay sir is possible. So இவ்வளோ ஈஸியாக லவ்லியாக புரிஞ்சுக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. He is making people understand in less than a minute time. You can do like this. It is better, that's all. After getting your opinion for more than 30-40 minutes, what he is advising me, பண்டிட் சார் நீங்கள் இதை இப்படி பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நான் 1 hour கொடுத்த விளக்கத்துக்கு ஹி இஸ் ஆன்சரிங் லெஸ் தென் அ மினிட் டைமில். ஸோ அவ்வளோ அற்புதமான அட்மினிஸ்ட்ரேட்டர். ஐ கம்பைன் வித் நம்பர் ஆஃப் பிக்கஸ்ட் பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஆனால் அந்த விஜய் சாருக்கு கூட இந்த எளிமை, அண்ட் தென் ஹீ கேன் டாக் டு பீப்புள், ஹிஸ் டிரைவர், ஹிஸ் அசோசியேட்ஸ், ஹிஸ் ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஆல். ரொம்ப கிரவுண்ட் லெவலில் பழகிறார். அவர் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இருக்குது. அவர் கூட இருக்கிற எல்லா பெண்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது, குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டி லைஃப் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு 100 rupees கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா he can be paid into 11 times. He can live in 11 times better life.
நான் எக்கனாமிக்கெலாம் மட்டும் சொல்ல, குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு. இது வந்து உள்ளுக்குள்ளார அவர் எவ்வளோ தரமாக இருக்கார், தங்கமாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு மனிதன் அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டு டாக் டு ஹிம், பொலிட்டிசைஸ் ஹிம் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி ஏபிள் மேன், ஈஸி மேன், கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவர். அவர் என்ன நினைக்கிறார் நீங்கள் கேட்டிங்கன்னாங்க, அவருடைய ஃபேன்ஸ் நினைக்கிறத அவர் நினைக்கிறார். அவங்க ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாருன்னு இவருக்கு தெரியுது. அதுதான் ஃபிலிம்ஸில் அதை கொடுக்க முடியுது. நீங்கள் கில்லிங்கிற படம் நினைக்கிறேன் 2004 5 வந்துச்சு. அது மாதிரி பாருங்கள், அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிச்சு. ஸோ மாதிரி ஈஸி மேன், ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எக்ஸ்ட்ராடினரி ஏபிள் மேன் டு டிரைவ் திங்ஸ். சார் நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ பாலிடிக்ஸ்ன்றது ஒரு புதுசாக, சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, புதுசாக ஒரு விஷயம் வந்து அவர் உள்ளே வராரு அப்படின்றது. பட் நீங்கள் சொல்கிற ஒரு பர்சனாக நம்ம விஜய் சார் அவரை பார்த்தோன்னா, ஹீஸ் பீன் ரூட்டிங் ஃபார் திஸ் ஓவர் இயர்ஸ்ன்ற மாதிரி இல்லை, ரொம்ப வருஷமாகவே ஹீஸ் பீன் திங்கிங் அபவுட் இட்டா, இல்லை சடனாக எடுத்த ஒரு முடிவா? இல்லை, அவர் ரொம்ப வருஷமாக இந்த ஐடியா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபேன்ஸுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். நம்மளை நம்பி இத்தனை ஃபேன்ஸு, க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் த்ரூ அவுட் த வேர்ல்டு, பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேராவது இவருடைய ஃபேன் இருப்பாங்க. எவ்ரி ஹவுஸ், ஒரு ரேஷன் கார்டு இன்றைக்கி 2 crore ரேஷன் கார்டு இருக்குன்னா தமிழ்நாட்டில், எவ்ரி ரேஷன் கார்டு ஹேவிங் 2 fans இன் இஸ் லைஃப். அவங்க இவர்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்க. அந்த நடிப்பு, அழகு, இவரை பார்க்குற ரசிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த பொண்ணு சொல்கிறா, நான் மொபைலில் பார்த்துருக்கேன் அவர் முகத்தை, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உருவம் கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அவர் பார்த்தேன், அந்த உருவம் நகர தான் தெரிஞ்சிச்சு, முகம் சரியாக தெரியல, பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறா. இதுக்கு என்ன காரணம்னா, இது வகையாக ஒரு தெய்வீகமான உறவு, ஒரு கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு உறவு. அவர் ரொம்ப ஈஸியாக இருக்கார், ரொம்ப ஜாலியாக இருக்கார், ரொம்ப தனிமை விரும்பி, அவருக்கு ஒன்றும் பெருசாக ஆசைகள் இல்லை. மேபி அவர் என்ன நினச்சாரோ எல்லாத்தையும் அடைஞ்சிட்டாரு. இப்போ தனியாக இருக்கிறத ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ 10 பேர்த்தில் இருக்கிறது வந்து அவர் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த 10 பேர்த்துக்கு என்ன பண்ணலான்னு வேணால் யோசிப்பார். ஹி கான் மிங்கிள் ஈஸிலி. ஸோ எந்நேரம் தனிமையிலேயே இருக்கிறதுனால எனக்கு தோணுது, அவருக்கு அந்த சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக நம்ம சோசியல் சர்வீஸுக்கு போயிடணும்னு வந்துருச்சுன்ட்டு. ஓகே, இது எந்த வருஷம் சார்? 2020 2020 அந்த கொரோனா வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் தான் அவருக்கு அந்த ஃபீலிங் வருது. ஆக்சுவலாக தூய மனது, பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார். உண்மையாலுமே நான் சத்தியமாக சொல்கிறேன், அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே அவருடைய உழைப்பில் 5% தான் இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது. கடவுளுடைய குழந்தவர். நீங்கள் தேவகுமாரன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜீசஸை, தெய்வத்துடைய குழந்தை தேவகுமாரன். அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வீக பிறப்பு. இவர் யாராச்சும் வந்து பார்த்தாலே கூட்டத்தில், என்னை பொறுத்த வரைக்கும் இவர் போய் பார்த்தாலே ஜனங்க பழச்சிக்குவாங்க. அப்போ என்ன யோசிச்சு பாருங்க, நான் அடிக்கடி அவர் பார்க்குறேன். ஐ எம் ரியலி பிளஸ்டு. கடவுளுக்கு நன்றி, அவருக்கு நன்றி. யூனோ, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், வேரியஸ் கிரிட்டிசிசம், நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நமக்கு வர்றது பூரா நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு அவரை வரவேற்றாங்களோ அந்த அளவுக்கான கிரிட்டிசிசமும் நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் பர்சனலாக இருந்ததுனால கேட்குறேன், அவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இல்லை அதை பார்க்கவே மாட்டாரா? என்ன கிரிட்டிசிசம் யாரு பண்ணாலும் சரி, அதை வந்து சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டார். நீங்கள் பொதுவாகவே ஒருத்தர் கோவப்படுறதை பார்க்குற பொழுது அது நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் ஹர்ட் ஆகிறோம். அதுமாதிரி கிரிட்டிசிசத்தை இவர் அப்சர்வே பண்ணிக்கிறது இல்லை, கவலையே பட்டுக்கிறது இல்லை. இவரை கவலைப்படுத்தவே முடியாது யாருனாலையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் முன்னால் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் விஜய் சார். எதுவும் அவரை கவலைப்படுத்துகிறார். என்ன நடந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர், அதை தங்கிட்ட தூக்கி எறியக்கூடிய சக்தி படைத்தவர், அல்லது இக்னோர் பண்ணக்கூடிய சக்தி படைத்தவர். ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் விட்டுருவார். கண்டுக்காமல் விட்டாலும், எதை மறந்தாலும் எதை மன்னித்தாலும் அது நம்ம விட்டு போயிடும். எதை நம்ம மறந்துட்டோம்னாலும் எதை மன்னித்தாலும் அது நம்மளை விட்டு போயிடும். இந்த குணம் அவருக்கு இயற்கையாகவே இருக்குது, கடவுள் கொடுத்த பரிசு. அந்த குணாதிசயத்தோடு தான் அவர் இருக்கார். அதனால் யாரோ என்னென்னமோ பேசுகிறாங்க, அது அவர் சீரியஸ் எடுத்துக்கிறதில்ல, ரியாக்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் நிறைய டைம் பாருங்கள், 40 நாள் 50 நாள் பதில் சொல்லினாலும் சொல்லுவாங்க, வர குவைட்டாக இருக்கார், பயந்துட்டார் இப்படின்னு சொல்லுவாங்க. கண்டுக்கவே மாட்டார். நீ என்னவோ சொல்லிட்டு போ, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு என்னுடைய ரசிகர்களுக்கு தெரியும், என்னுடைய தொண்டர்களுக்கு தெரியும். இப்படி தான் போயிடுறாரு. நம்ம லெவலுக்கு இறங்கிடுவார். இப்போ நான் ஏஜில் ஒரு 10 வருஷம் சீனியர், ஆனால் தன்மையில் அவர் ஒரு 200 வயசுக்கான ஒரு மனிதன்.
எளிதான தன்மை. அவருக்கு பொறாமையே வரதில்லை. புரியல ஆக்சுவலாக. நான் ஒரு பேத்தை பற்றி குறை சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லுவார், அப்போதைக்கு விட்டுருவார். சில நாட்கள் கழித்து பாருங்கள், நான் ஒரு குறை சொல்கிறேன், நீங்கள் குறை சொல்லாதீங்கன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நான் கொட்டிடணும்னு ஆசைப்படுவார். என்னமோ அந்த ஆள் சொல்ல நினைக்கிறேன், சொல்லிட்டோம், நீ எல்லாத்தையும் சொல்லியா அப்படின்னு கொட்டிட்டு நான் எழுந்திரிச்சு வந்துடுவேன். அப்போயும் பதில் சொல்ல மாட்டார். ஒரு மாதம் கழித்து, நீங்கள் போன மாதம் என்கிட்ட அதை சொன்னீங்கள, திஸ் இஸ் நாட் மாரல், டோன்ட் சே லைக் திஸ். அவர் யாராகவே இருக்கட்டும், அவர் ஒரு கரடின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு கரடியினுடைய இயல்பு தான் அவர் இருப்பார். நீங்கள் ஒரு பசுமாடுன்னா நீங்கள் பசுமாடுடைய இயல்பு இருப்பீங்க. ஒய் வர் எக்ஸ்பெக்டிங் ஹிம்செல்ஃப் ஆஸ் லைக் யூ? நீங்கள் ஒரு கரடிகிட்ட பழகுற பொழுது நல்ல கரடியை அவர் மாற்றிடுங்க, பசுமாடை மாத்திர ட்ரை பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் போய் மது போய் உட்காந்தா மது இன்னும் பெட்டர் மதுவாக மாறிடும். அப்படி அவரோட எவன் பழகினாலும் ஜீனியஸ் ஆயிடுவான். இது நாளைக்கு பாலிட்டிக்ஸில் ஜெயிச்சு வரும்பொழுது இந்த தமிழ்நாடே சுப்பீரியர் செட்டில் ஆகும். எக்ஸ்ட்ரீம் கிரேட் மேன் இந்த வேர்ல்டு. அதே மாதிரி இன்பத்தில் கங்கைன்னு சொல்லலாம். அவர்கிட்ட பழகினீங்கன்னா உங்களுக்கு இன்பம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா இன்பமும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நமக்கு ஒரு இன்பம் வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் அதை பங்கு போட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த இன்பத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம். அப்போ அந்த இன்பம் சந்தோஷமாக மாறிடும். இந்த அன்பும் இன்பம் சந்தோஷம் இருக்கிற இடத்துல அறிவு பிறந்துடும். அவர் பார்த்தா அன்பு, இன்பம், சந்தோஷம், அறிவு, நிம்மதி, நம்பிக்கை, செல்வம், பணம், எல்லா வகையான செல்வங்களும், ஆனந்தம். அவருக்கு என்ன பார்த்தா ஒரு நிம்மதி. ஆக்சுவலாக என்ன, நாம் யதார்த்தமாக இருக்கிறோம். கிரவுண்ட் லெவலில் ஒரு கிராமத்தில் பிறந்து அந்த இடத்துல போயிடும். அந்த இடத்துல நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நான் ஒரு 1000 புக்ஸ் படிச்சிருக்கேன். மனதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஐ மென்டரிங் பீப்புள். வாட்ஸ் மை ப்ரொஃபஷன் கேட்டிங்கன்னாங்க, ஐ மேக்கிங் பீப்புள் சக்ஸஸ்ஃபுல் பை மெடிடேஷன் அண்டு டியூனிங் த மைண்ட். இதை நான் பண்ணுறேன். ஸோ இதை நான் அவர்கிட்ட பண்ண வேண்டியதெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா ஹீ இஸ் ஆல்ரெடி வெரி பவர்ஃபுல் மேன் இந்த மைண்டு. ஸோ அதனால் எங்களுடைய மனது ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. எஸ், இவ்வளோ நேரம் வந்து நம்ம விஜய் சாரை பற்றி நிறைய பேசணும். ஈவன் த பர்சனல் மேபி இது மக்களுக்கு இன்னும் அவரை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரலாம் இதை பார்த்தக்கப்புறம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மது. சுப்ரீம் ஃபர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ், எங்கேயும் எப்போதும் சுப்ரீம் ஃபர்னிச்சர். பிளாட்ஸ் எல்லாம் 12-15 லட்சம் சொல்றாங்கல்ல, அது வெளியே பாப்பப்பட்டி பிரிவு KIT காலேஜ் பக்கத்துல ஸ்ரீ பேபி ப்ளூ ஜேல ஜஸ்ட் 8.9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் சரியான டெசிஷன். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.